மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தை நாம் பார்க்க போகிற படம் ஜின் த பெட். இந்த படம் வந்து செவ்வாய்க்கிழமையே வந்து ப்ரெஷ் ஷோ போட்டாங்க. ஏன்னா இந்த படத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. இது வந்து ரசிகர்கள்ட்ட போய் பெருசாக ரீச் ஆகிடும், வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு போட்டிருந்தாங்க. அந்த நம்பிக்கை இந்த திரை விமர்சனத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தை டிஆர் பாலா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் சீசன் 3ல் வந்து முகேன் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன? முகேன் வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ஜின்னை வந்து ஜின்னுன்னா பேய், அதை ஒரு பொட்டியில் வந்து விலைக்கு வாங்கிட்டு வர்றாரு. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சா அவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு வந்து பிஸ்கட்டு பால்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற முகேனுடைய அப்பா இமான் அண்ணாச்சி, அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்னதாக இன்சிடென்ட் ஏற்படுது. அந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப சஃபர் ஆகிடுறாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜின்னு வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் இது நீங்கள் வந்து வெளியே விரட்டிடு அப்படிம்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு இந்த ஜின் வந்த பின்னாடி தான் அவர் லவ் பண்ண பாவியா வந்து கிடைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவர் மியூசிக் ட்ரிக் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 5 lakhs தேவைப்பட்டுச்சு, அது அவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் கிடைச்சது ஜின்னு தான் அப்படின்னாலும், ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை வந்து வெறுக்கிறதுனால அதை கொண்டுட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அது ஹீரோ வந்து அந்த ஜின்னு கூட திரும்ப சேர்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டிஆர் பாலா அவருக்கு வந்து இது டெபியூட் மூவி. கதையாக பார்க்கும்போது இந்த கதையை உண்மையாலுமே நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை வந்து நெரேட் பண்ண விதம் தான் வந்து சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனுடைய கேரக்டரைசேஷனை வந்து மையப்படுத்தி அந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீன் மூவ் ஆகுது. இந்த ஹீரோ வந்து ஜின்னுக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து பழகுறாரு, இந்த ஜின்னுனால ஹீரோ என்ன பெனிஃபிட் அடைகிறாரு, அதுக்கு அடுத்து வந்து அந்த ஃபேமிலி எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது, இதை வந்து டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. போகிற போக்கில் சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கதையை அல்லது ஷூட்டிங் போகும்போது டைரக்டர் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு காமெடிக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டுங்க அப்படின்னு. ஒன்று பாலசரவணன் வர்றாரு. அவர் வந்து இந்த கதையினுடைய அவர் பண்ணுறது காமெடியாக இருந்தாலும் இந்த கதையினுடைய மெயின் பிளாட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியாக இருக்குது. இதுக்கு ரெலவெண்ட்டாகவே இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன தொய்வுகள் தான் இந்த முக்கியமான கதையினுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்குது. இந்த படத்தினுடைய இன்னொரு பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இயக்குனர் கவனிச்சிருக்க வேண்டியது ஜின். இது வந்து ஒரு பேய். இந்த பேய் வந்து ஒரு உருவம் கொடுத்துருவாங்க. அந்த உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜி பூம்பா பார்ப்பீங்க இல்லையா, பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு உருவம் இருக்கும். அடுத்து வந்து ப்ளசன்ட் லுக்கில் இருக்கும். அது வந்து நல்லது பண்ணுறதா இருக்குது, அல்லது வந்து அதை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. அது எப்போ அடுத்தது வரும் அப்படின்னு நம்மளை வந்து எதிர்பார்த்துருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இவங்க வந்து கெட்ட ஜின் நல்ல ஜின்னு 2 கேரக்டர் காட்டுவாங்க. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கருப்பாக பார்க்கும்போதே ஒரு பயமாக ஒரு அகோரமாக இருக்குது. அது பண்ணுறது நல்லதாக இருந்தாலும் ப்ளசண்ட்டாக இல்லை பார்க்குற அந்த லுக்கு. ஏன்னா இப்போ சந்தான படங்களில் பார்த்தீங்கன்னா பேயை ரொம்ப அழகாக காட்டுறாங்க. இந்த ஜின்னு பேயாக இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் இம்ப்ரெசிவாக இருக்கும். கதையாக பார்க்கும்போது இந்த ஜின்னுக்கும் ஹீரோவுக்கும் அதுக்கு அடுத்தது வில்லனாக வர ராதா ரவிக்கும் 700 வருடத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தது, அவங்களுக்குள்ள என்ன லிங்க் இருந்தது, என்ன பிரச்சனைங்கிறதுங்கிறதெல்லாம் கதையாக நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது விசுவல் பண்ணது வந்து அனுபவம் இல்லாததுனால இது அங்கங்கே அப்படி தக்கி தக்கி நிற்கிது. இந்த படத்தினுடைய ஹீரோ முகேன். இவர் வந்து பிக் பாஸ்ல வந்ததுனால இவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து போட்டது வந்து ஓகே. பட் இருந்தாலும் அவருடைய கேரக்டரைசேஷன் சரியாக எழுதாததுனால இவர் காமெடி பண்ணுறாரா, அல்லது ஃபேமிலி வந்து சஃபர் ஆன பின்னாடி ஃபேமிலி கூட இவர் வந்து அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்னால இவர் வந்து சஃபர் ஆகிறாரா, எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை இவருடைய கேரக்டரைசேஷனில். ஆனால் கிளைமாக்ஸில் படம் முடிஞ்ச உடனே டைட்டில் கார்டு போடுறாங்க, ரோலிங் டைட்டில் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா பப்பிமான்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கு நல்ல டான்ஸ் ஆடிருக்காரு. சாங்கே நல்ல ரிச்சர் இருக்குது. என்ன காரணம்னா, அஜித் படங்கள் விஜய் படங்களில் படம் முடிஞ்சாலுமே எண்டு டைட்டில் கார்டு ஸ்க்ரோலில் போடும்போது அது ஒரு நல்ல ஒரு பெப்பியான பாட்டை போட்டுவிடுவாங்க. ஆடியன்ஸ் வந்து உட்காந்து அந்த பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த ஹீரோவுக்காக பார்ப்பாங்க. இப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இவங்களும் இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. எல்லாம் தேட்டர் விட்டு வெளியே போன பின்னாடி இந்த பாட்டு வந்ததில் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த பாட்டை இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற இடத்துல போட்டு வந்திருக்கலாம். அல்லது வந்து ஹீரோயின் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க பெட்லேயே இருப்பாங்க, அப்போ வந்து ஹீரோ ஃபீல் பண்ணுற மாதிரி போட்டு வந்துருக்கலாம். நிறைய இடத்துல இந்த பாட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் தவறு விட்டுட்டு அந்த சாங் வந்து கிளைமேக்ஸில் போட்டிருக்காங்க. இது மாதிரி இவங்க படத்தை பற்றி, இவங்களுடைய ஹீரோயிஸத்தை பற்றி, இவங்களுடைய டைரக்ஷனை பற்றி இவங்களா தனியாக ஒரு கற்பனையில் இருந்ததுனால இந்த படத்தினுடைய நிறைய பெரும்பாலான பகுதி வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கதையாக பார்க்கும்போது இந்த கதை ஒரு நல்ல கதையாக இருந்திருக்கு. ஆனால் வந்து ப்ரெசன்டேஷன்லேயும் மேக்கிங்லேயும் இந்த படத்தில் கவனத்தை செலுத்தியிருந்தா இன்னும் இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.